வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூன் 1ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டெவலப் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2026 ஐபிஎல் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் ஆர்சிபி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் போட்டி நடைபெற்று முடிந்திருக்கு. ஐபிஎல் அப்படின்னா இந்தியன் பிரீமியர் லீக் அப்படிங்கிறது தான். இதில் வெற்றி பெற்றது ஆர்சிபி அணி. ஆர்சிபி அப்படின்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அப்படிங்கிறது தான். இறுதிப் போட்டியில் இவங்க குஜராத் டைட்டன்ஸ் அணியை தோற்கடித்து இவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த ஆண்டு ஐபிஎல் போட்டியில் 10 அணிகள் பங்கேற்றிருந்தாங்க. இறுதிப் போட்டி குஜராத்தில் இருக்கிற நரேந்திர மோடி மைதானத்தில் தான் நடைபெற்றது. இப்போ ஐபிஎல் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு T20 கிரிக்கெட் ஃபார்மேட். 2007ஆவது ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் வந்து மும்பையில் இருக்குது. இதை நடத்துகிற அமைப்பு பிசிசிஐ. பிசிசிஐ அப்படின்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு தான். அடுத்தது, புதிதாக தொடங்கப்பட்ட தெற்கு கடற்கரை ரயில்வே மண்டலத்தின் தலைநகர் எது? இதற்கான ஆன்சர் விசாகப்பட்டினம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் 18வது ரயில்வே மண்டலமாக தெற்கு கடற்கரை ரயில்வே மண்டலம் வந்து தொடங்கியிருக்காங்க. அது இன்னையிலேருந்து செயல்பாட்டிற்கு வருது. இந்த ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து செயல்பாட்டிற்கு வருது. இதோடைய தலைமையகம் பார்த்திங்க அப்படின்னா ஆந்திராவுடைய விசாகப்பட்டினத்தில் அமைத்திருக்காங்க. இது எந்தெந்த மாநிலங்களில் செயல்படுது அப்படின்னா தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் கர்நாடகா. இப்போது நம்ம இந்தியாவுடைய ரயில்வே லோகோ இருக்குல்ல, அதில் ஏற்கனவே 17 ஸ்டார் இருக்கும். இப்போ 18ஆவதாக இன்னொரு ஸ்டாரை இணைத்திருக்காங்க. ஏன்னா இப்போ 18ஆவது ஒரு மண்டலம் வந்து சேர்த்துருக்காங்கல்ல, அதனால தான். நம்ம இந்தியாவுடைய மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை நம்ம குறைந்த கட்டணத்தில் வழங்குகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, இந்தியாவின் 3வது முப்படை தலைமை தளபதியாக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ராஜா சுப்ரமணி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய சிடிஎஸ், அதாவது சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபாக இப்போ பார்த்திங்கன்னா ராஜா சுப்ரமணி அப்படிங்கிற ஒரு பதவியேற்றிருக்காரு. இவர் இந்தியாவுடைய 3வது முப்படை தலைமை தளபதி. இவர் நம்ம தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர். இந்தியாவுடைய முதல் முப்படை தலைமை தளபதியாக பிபின் ராவத் வந்து பதவியேற்றிருந்தார் 2020. அது வரைக்கும் நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி முப்படை தலைமை தளபதி அப்படிங்கிற மாதிரி ஒரு பதவி கிடையாது. அப்போ தான் முதல் முறையாக உருவாக்கியிருந்தாங்க. அப்போது பிபின் ராவத் வந்து பதவியேற்றிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் மரணம் அடைந்துட்டார். அடுத்தது பார்த்திங்கன்னா 2வது முப்படை தலைமை தளபதியாக அனில் சௌஹான் அப்படிங்கிற ஒரு பதவியில் இருந்தார். இப்போ அதுக்கு அடுத்தது இந்த ராஜா சுப்ரமணி அப்படிங்கிறவர் இருக்கார். இதை தவிர நம்ம இந்தியாவுடைய கடற்படை தளபதி யார் அப்படின்னா கிருஷ்ணா சாமிநாதன். இந்தியாவுடைய இராணுவ தலைமை தளபதி யார் அப்படின்னா உபேந்திர திவேதி. இந்தியாவுடைய விமானப்படை தலைமை தளபதி யார் அப்படின்னா அமர்பிரீத் சிங் அப்படிங்கிறவர். இந்தியாவுடைய கடலோர காவல்படை தலைமை தளபதி பரமேஷ் சிவமணி. அடுத்தது, UIDAI நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் சௌரப் விஜய். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உதய் அப்படின்னு சொல்லுவாங்க. UIDAI இது என்ன அப்படின்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு. நம்ம இந்தியாவில் ஆதார் இருக்குல்ல, ஆதார் கார்டெல்லாம் இருக்குல்ல, அதை நிர்வகிக்கிற அமைப்பு இது தான். இது ஒரு சட்ட அமைப்பு அப்படின்னா என்னென்னா சட்டம் இயற்றி அதன் மூலமாக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா ஆதார் ஆக்ட் 2016 அடிப்படையில் தான் இது உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைவராக இப்போ இருக்கிறவர் நீல்காந்த் மிஸ்ரா அப்படிங்கிறவர் தான். இப்போது ஆதார் பற்றி பார்த்திங்கன்னா ஆதார் வந்து 2009ஆவது ஆண்டு லான்ச் பண்ணிட்டாங்க. இதில் வந்து நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆதார் நம்பர் இருக்கும்ல, அது ஒரு 12 டிஜிட் நம்பர். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதையும் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது, பிரதமர் மோடி நாட்டு மக்களிடம் உரையாற்றும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் எந்த நாள் நடைபெறும்? இதற்கான ஆன்சர் மாதத்தின் இறுதி ஞாயிறு. மன் கி பாத் நிகழ்ச்சி இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிரதமர் மோடி நாட்டு மக்கள்கிட்ட உரையாற்ற நிகழ்ச்சி தான் இது. இந்த முறை அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். நெதர்லாந்து நாட்டில் பிரதமர் மோடி கிட்ட ராஜராஜ சோழன் காலத்தை சேர்ந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் வந்து வழங்கியிருக்காங்க.
இந்த செப்பேடுகளில் ராஜராஜ சோழன் அளித்த வாக்குறுதியை ராஜேந்திர சோழன் நிறைவேற்றியது பற்றிய குறிப்பு இருக்குது. ஆனைமங்கலம் கிராமம் இது வந்து ஒரு பௌத்த மடாலயத்திற்கு வழங்கப்பட்டது வந்து இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு பிரதமர் மோடி வந்து நேற்றுக்கு இந்த நிகழ்ச்சியில் மன் கி பாத் நிகழ்ச்சியில் தெரிவித்திருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் கல்வியாளருக்கு பாராட்டு தெரிவித்திருக்காரு. இவங்க நாகர்கோயிலை சேர்ந்த கிரிஜா, இவங்களுக்கு பாராட்டுகள் தெரிவித்திருக்காங்க. இவங்க வந்து 15 பள்ளிகளை நடத்தி வராங்க. இவங்க அவங்களுடைய மாணவர்கள்கிட்ட இராணுவத்திற்காக தினமும் ₹1 வழங்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் இவங்களுக்கு இதன் மூலமாக மொத்தம் ₹40 லட்சம் வந்து சேகரிச்சிருக்காங்க. இவங்க அதை அவங்க பிரதமர் மோடி கிட்ட வழங்கியிருக்காங்க. அடுத்தது, தற்போது இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்க ஒப்பந்தம் செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் வியட்நாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வியட்நாம் நாடு நம்மக்கிட்ட இருந்து பிரம்மோஸ் வாங்குறதுக்கு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்துடைய மதிப்பு ₹60 பில்லியன். இந்த ஒப்பந்தம் செய்த முதல் நாடு பிலிப்பைன்ஸ் வந்து 2022 ஆண்டே ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா இந்தியா கிட்டேருந்து நாங்கள் பிரம்மோஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. பிரம்மோஸ் ஏவுகணை அப்படிங்கிறது இந்தியா மற்றும் ரஷ்யாவுடைய கூட்டு தயாரிப்பு. இந்த பேரை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இல்லை பிரம்மோஸில் BRAH பிரம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா நதியுடைய பேர் இருக்கும். அப்புறம் வந்து மாஸ் அப்படிங்கிறது இந்த ரஷ்யாவில் இருக்கிற மாஸ்கோவா அப்படிங்கிற நதி இருக்குல்ல, அதோடைய பேர் இதில் இருக்கும். பிரம்மோஸ் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் சானிக் மிசைல். அதாவது சூப்பர் சானிக் அப்படின்னா சவுண்ட் இருக்குல்ல, ஒலி, அதோடைய வேகத்தை விட அதிகமான வேகத்தில் போச்சு அப்படின்னா அது சூப்பர் சோனிக் மிசைல் அப்படின்னு சொல்லுவோம். இது அந்த மாதிரி ஒலியின் வேகத்தை விட இது அதிகமாக செல்கிற திறன் கொண்டது. அடுத்தது, விசாரணை முடிந்த எத்தனை நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்க உயர் நீதிமன்றத்திற்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது? இதற்கான ஆன்சர் 3 மாதங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம் எல்லா உயர் நீதிமன்றங்களுக்கும் ஒரு உத்தரவிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா அந்த கேஸுடைய விசாரணை முடிஞ்சிட்டு அப்படின்னா 3 மாதங்களுக்குள்ளாடி தீர்ப்பு வழங்கிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவிட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜாமீன் மனுக்களை விசாரித்து ஒரே நாளில் தீர்ப்பளிக்கணும் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க. அடுத்தது, சென்னை புறநகர் ரயில் போக்குவரத்து பயணம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1931. சென்னையில் சப்அர்பன் ரயில்வே இது பார்த்திங்கன்னா 1931 ஆங்கிலேயர் காலத்திலேயே தொடங்கிட்டாங்க. இப்போ வந்து 95 ஆண்டுகளை இது நிறைவு செஞ்சுருக்கு. முதல் கட்டமாக இந்த ரயில்வே சென்னை கடற்கரையிலேருந்து தாம்பரம் வரைக்கும் ஒரு 29 கிலோமீட்டருக்கு தான் அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நிறைய அதை விரிவாக்கம் பண்ணிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது தென்னிந்தியாவில் மின்சார புறநகர் ரயில் சேவையை பெற்ற முதல் நகரமே சென்னை தான். இதில் குறைந்தபட்ச கட்டணம் இப்போ கூட ₹5 இருக்குது. அடுத்தது, PM ஸ்வநிதி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஜூன் 1, 2020. PM ஸ்வநிதி திட்டம் இது இப்போ தொடங்கி 6 ஆண்டுகள் நிறைவு பெறுது. ஏன்னா இது 2020 ஜூன் 1 தொடங்கியிருந்தாங்க. PM ஸ்வநிதி திட்டத்துடைய விரிவாக்கம் பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஆத்ம நிர்பார் நிதி அப்படிங்கிறது தான். இது என்னென்னா சாலையோர வியாபாரிகள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு கடன் உதவி வழங்குகிற திட்டம். எந்த ஒரு பிணையும் இல்லாமல் இவங்க கடன் வழங்குவாங்க, எந்த ஒரு அடகும் இல்லாமல் கடன் வழங்குவாங்க. முதல் வருஷம் ₹15,000 கொடுப்பாங்க. அது அவங்க கரெக்டாக கட்டிட்டாங்க அப்படின்னா 2வது வருடம் அவங்களுக்கு ₹25,000 கொடுப்பாங்க. அதையும் அவங்க கரெக்டாக கட்டிட்டாங்க அப்படின்னா 3வது வருடம் அவங்களுக்கு வந்து ₹50,000 கொடுப்பாங்க. இதில் வட்டி வந்து ரொம்ப குறைவு, 7% தான். இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்னா மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. இப்போ இந்த 6 ஆண்டுகளில் ₹17,800 கோடி கடன் வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்தது, தற்போது இந்தியா வந்த யூ மின் ஆங் ஹ்லைன் எந்த நாட்டின் அதிபர்? இதற்கான ஆன்சர் மியான்மர். இப்போ பார்த்திங்கன்னா மியான்மருடைய அதிபர் அரசு முறை பயணமாக இந்தியா வந்திருக்காரு. அடுத்தது, 2026 சிங்கப்பூர் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் வென்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூர் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டி நடைபெறுது. இதில் வந்து ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கோம். யாரெல்லாம் அந்த ஆடவர் இரட்டையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி அப்படிங்கிறவர், இன்னொருத்தர் வந்து ஷிராக் செட்டி அப்படிங்கிறவர். இந்த போட்டியில் இந்த பிரிவில் இந்தியா பெற்ற முதல் பதக்கம் இது. அடுத்த முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக பால் தினம், இது ஜூன் 1. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பெண் விவசாயிகளை கொண்டாடுதல் அப்படிங்கிறது தான்.
இதுவே தேசிய பால் தினம் வந்து நவம்பர் 26ஆம் தேதி. வெண்மை புரட்சியின் தந்தை டாக்டர் வர்கீஸ் குரியனுடைய பிறந்தநாள் தான் தேசிய பால் தினமாக நம்ம கொண்டாடுறோம். ஓகே, இந்த ரிவிஷன் பார்க்கலாம். 2026 ஐபிஎல் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் ஆர்சிபி. அடுத்தது, புதிதாக தொடங்கப்பட்ட தெற்கு கடற்கரை ரயில்வே மண்டலத்தின் தலைநகர் எது? இதற்கான ஆன்சர் விசாகப்பட்டினம். அடுத்தது, இந்தியாவின் 3வது முப்படை தலைமை தளபதியாக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ராஜா சுப்பிரமணி. அடுத்தது, யுதை அமைப்பின் தலைமை செயல் அதிகாரியாக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் சௌரப் விஜய். அடுத்தது, பிரதமர் மோடி நாட்டு மக்களிடம் உரையாற்றும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் எந்த நாள் நடைபெறும்? இதற்கான ஆன்சர் மாதத்தின் இறுதி ஞாயிறு. அடுத்தது, தற்போது இந்தியாவிடமிருந்து பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்க ஒப்பந்தம் செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் வியட்நாம். அடுத்தது, விசாரணை முடிந்து எத்தனை நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்க உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது? இதற்கான ஆன்சர் 3 மாதங்கள். அடுத்தது, சென்னை புறநகர் ரயில் போக்குவரத்து பயணம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1931. அடுத்தது, பிஎம் ஸ்வநிதி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2020 ஜூன் 1. அடுத்தது, தற்போது இந்தியா வந்த யூ மின் ஆங் ஹ்லைன் எந்த நாட்டின் அதிபர்? இதற்கான ஆன்சர் மியான்மர். அடுத்தது, சிங்கப்பூர் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் வென்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து போன வீடியோவில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இது வந்து இந்த ஆண்டு நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ்லேருந்து கேட்ட கேள்வி. பார்த்தீங்கன்னா ரிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேபஸ் கார்பஸ் தமிழில் வந்து ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய பொருள் என்ன அப்படின்னா, ஒரு நபரை ஆஜர்படுத்துதல் அப்படிங்கிறது. இப்போ போலீஸ் ஒரு நபரை வந்து கைது பண்ணியிருக்காங்க, அவங்க நீதிமன்றத்துக்கு முன்னாடி கொண்டு வரலை அப்படின்னா இந்த ஒரு ரிட் போட்டால் போதும், 24 மணி நேரத்துக்குள்ளாடி அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி அவங்கள கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது. அடுத்தது மேண்டமஸ், தமிழில் செயலுறுத்தும் நீதி பேராணை. இது பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆணையிடுதல் அப்படிங்கிறது. இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறீங்க, நீங்கள் வந்து பட்டா சிட்டா இந்த மாதிரிப்பட்ட ஏதாவது டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு வச்சிங்களேன், அவங்க தரமாட்டேங்கிறாங்க அல்லது லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மேண்டமஸ் அப்படிங்கிற ரிட்டை போட்டு அவங்கள அந்த வேலையை நீங்கள் பண்ண வைக்கலாம். ஓகே, அது. அடுத்தது செர்ச்சியரி, நெறிமுறை உறுத்தும் நீதி பேராணை. இது என்ன ஆன்சர் அப்படின்னா சான்றளிப்பு அப்படிங்கிறது. இது என்னென்னா, இப்போ ஒரு நீதிமன்றம் இருக்குது, அதுக்கு மேலே வேற ஒரு நீதிமன்றம் இருக்குது. அந்த கீழே இருக்கிற நீதிமன்றம் அவங்க எல்லையை தாண்டி வேற ஒரு விஷயத்த அவங்க வந்து விசாரணை பண்ணி அதுக்கு ஒரு தீர்ப்பும் வழங்கிட்டாங்க அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ அதுக்கு மேலே இருக்கிற நீதிமன்றம் அவங்க வந்து இந்த கீழ் நீதிமன்றத்துடைய உத்தரவை ரத்து பண்ணுறதுக்கான அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்குது. அதுதான் செர்ச்சியரி. அடுத்தது குவாரண்டோ அப்படின்னா தகுதி முறை வினவும் நீதி பேராணை அப்படிங்கிறது. இதற்கான ஆன்சர் வந்து எத்தகைய தகுதி உரிமை அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் அவருக்கு வேலை கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அவருக்கு கவர்மெண்ட் வேலையே கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க அப்படிங்கிறது கேட்கறதுக்கான தகுதி நமக்கு இருக்குது. அதுதான். இந்த மாதிரி மொத்தமாக 5 ரிட்ஸ் இருக்குது, இல்லை 4 ரிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை தவிர வந்து ப்ராஹிபிஷன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று மட்டும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போது கீழே நீதிமன்றங்கள் அவங்களுடைய அதிகார வரம்பை மீறி ஏதாவது ஒரு விஷயத்தை விசாரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிற நீதிமன்றம் அந்த விசாரணையை தடை பண்ணுறதுக்கான அதிகாரம் அவங்கக்கிட்ட இருக்குது. அதான் ப்ரொஹிபிஷன். நிறைய பேர் இது கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, கண்டிப்பாக இது படித்து வச்சுக்கிங்க. அடுத்தது இன்றைக்கான கேள்வி பார்த்திங்க அப்படின்னா, சில குழுக்களை கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு தொடர்பான குழு தான். இது வந்து நீங்கள் வரிசைப்படி கால வரிசைப்படி வந்து வரிசைப்படுத்துங்க. ஓகே, இதில் வந்து GVK ராவ் குழு கொடுத்துருக்காங்க, அசோக் மேத்தா குழு கொடுத்துருக்காங்க, அடுத்தது பல்வந்த் ராய் மேத்தா குழு கொடுத்துருக்காங்க, LM சிங்வி குழு கூட கொடுத்துருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் மேலே தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.